வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் இது 7ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. திதி தேய்பிறை சதுர்த்தி மதியம் 3:41 வரை. அதன் பின் தேய்பிறை பஞ்சமி. யோகம் அமிர்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று சுபமுகூர்த்த நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை. மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை. இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் உங்களுக்கு 9க்குடைய கிரகமான, மிகவும் யோகத்தை செய்யக்கூடிய கிரகமான குருவும் இணைந்து 2ஆம் இடத்தில் இருப்பது பெரிய யோகம். இது தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் இது. 12ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்த சந்திரன். செலவுகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. வழக்கத்தை விட அதிகமான செலவுகள் கூட சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் வரவு என்பது வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய வாக்கு பலிக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கார். சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் பலம், திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இடம். உங்களுடைய தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம். செல்வங்கள், பணம், வருமானம், இந்த மாதிரியான பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நேரம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம் வரும். வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இது சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நேரம். நல்லா படிப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலை இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 10ஆம் இடத்தில் 2 கூடைய கிரகம். 10ஆம் இடத்தில் 2 கூடைய கிரகம். இது மாதிரியான ஒரு கிரக அமைப்பு பிரமாதமாக இருக்குது. 10 கூடைய கிரகம் 12ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் நிமித்தமாக சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். தொழிலுக்கான ஒரு செலவுகள், பெரிய ஒரு முதலீடுகள், உங்கள் தொழிலுக்கான திட்டத்தை புதுசாக தீட்டி அதற்காக ஏதாவது ஒரு பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பலருக்கு ஏற்படும். நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்தில், 9 கூடைய கிரகம் 11ஆம் இடத்தில், 11 கூடைய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்தில். பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. இன்றைக்கி வருமானம் நிறையா வரும். வருமானம் வருவதற்கான நேரம். நிறைய உங்களுக்கு இப்போது நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் யார், உங்களுடைய வயது என்ன, உங்கள் தகுதி என்னங்கிற மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறும். கடவுள் உங்களுக்கான ஆசையை நிறைவேற்றக்கூடிய நேரம் இது. சிறப்பான ஒரு நாள். கொஞ்சம் முயற்சித்தாலும் வெற்றிகள் பல கிடைக்கக்கூடிய நாள். நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டம தினம். கவனம் தேவை. பண விஷயத்தில், பணத்தை கையாளும் போது, பணம் கொடுக்கல் வாங்கல அதிக எச்சரிக்கை, கவனம் தேவை. கொஞ்சம் உங்களை டைவர்ட் பண்ணி யாராவது உங்களை கவனமாக திசை திருப்பி ஏதாவது உங்களை ஏமாற்ற முற்படலாம். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய தினம் இன்று.
கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 கூடைய கிரகம் சுக்கிரன். 2, 9 கூடையவர் சுக்கிரன். யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் இப்போது 12ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுலேயும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் இப்போ வெற்றி அடையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நேரம். திருமண வாய்ப்புகள் தேடி வரும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். குரு பலம் இருக்குது இப்போது. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். அது ஒரு நல்ல யோகம். 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது ஒரு யோகம். நல்ல நாள் தான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அது மிகப்பெரிய யோகம் இது. அதனால் இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். தந்தை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படலாம். சில பேர் தந்தைக்கே சில செலவுகள் செய்வாங்க. இருந்தாலும் இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் 11 கூடைய கிரகமான சூரியனோடு இணைந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். அது உங்களுடைய வருமானம் இப்போ நிறையா அதிகமாகக்கூடிய நேரம். அதே மாதிரி பொன் நகை ஆபரணங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்போது ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நேரம் இது. நிறைய பேருக்கு இப்போது வைரம் அந்த மாதிரியான வைரம் சார்ந்த விஷயங்கள், வைரத்தோடு, வைரம் மூக்கத்தி இந்த மாதிரியான ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சார் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அது சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக உங்கள் எண்ணம் ஈடேறும். ஜுவல்ஸு கண்டிப்பாக வாங்குவீங்க. ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ் படித்த ஒரு பொருளாவது நீங்கள் வாங்குவீங்க. இப்போது அந்த மாதிரியான நிலைமை இருக்குது. இப்போது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலனுக்குரிய நாள். யோகம் நிறைந்த நல்ல நாள். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே தேகம் பொலிவாக இருக்கும், முகம் பொலிவாக இருக்கும். முகம் பொலிவாக இருந்தால் வியாபாரம் நல்லா நடக்கும். வியாபாரமோ இல்லை நமக்குடைய உத்தியோகமோ சிறப்பாக இருக்கும். அப்போ இப்போ பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. சிறப்பான நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி 9 கூடைய கிரகம் 5ஆம் இடத்தில் ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணம் சென்றால் அது யோகம். 5 கூடைய கிரகம் 7ஆம் இடம் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறினால் அது ஒரு யோகம். 7 கூடைய கிரகம் மற்றொரு கேந்திரமான 10ஆம் இடம் சென்றால் அது அதை விட ஒரு யோகம். 10 கூடைய கிரகம் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி. இப்படி பல்வேறு விதங்களில் கிரகம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான நாள். சமூக சேவை, பொது சேவை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கூடும். உங்களுடைய செயலுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு உண்டு. இப்போ நீங்கள் எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு எலிவேஷன் உண்டு. வருமானம் அதிகமாக வரக்கூடிய நேரம். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய நாள். தாய் அன்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல வாய்க்கு ருசியான உணவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்குது. படிக்கும் பாடம் நல்ல மனதில் தங்கும். எந்த விதமான பரீட்சை வந்தாலும் அதில் அனாவசியமாக எழுதி பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு யோகமான நேரம் தான் அப்படின்னு சொல்லணும். புதன் 7 கூடையவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அது மறைந்த புதன் நிறைந்த வித்தைக்கு அதிபதி. அதனால் பிரமாதமான ஒரு நேரத்தையும் உங்களுக்கு இது கொடுக்குது. சிறப்பான நாள் இது. நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். குடும்பம் அமையும். குடும்பம் அமைதியாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். அன்பு, பரஸ்பர அன்பு. ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக கணவன் மனைவி இதே 2 பேரும் பேசாமல் இருந்தாங்கன்னா இப்போல்லாம் பேச முடியும். பேசி ஒன்று கூடக்கூடிய நேரம் இது. சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த பயணங்களால் நன்மையும் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உண்டு. நிறைய பேருக்கு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ் போடுவீங்க. இப்போ பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். யோகம் நிறைந்த நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. மறைமுகமாக தொந்தரவு கொடுத்திருந்த எதிரிகள் விலகிச் சென்று விடுவார்கள். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். உங்களுடைய நிதி நிலையில் ஒரு உயர்வு, வருமானம் வரக்கூடிய நேரம். இப்போது வேற்று மொழி, இனம்,
மதக்காரர்களால் ஆதாயம் கிடைக்கும், அவர்களால் வருமானமும் உண்டு. உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது சிக்கல் பிரச்சனை, பழைய பாக்கிகள் வசூலாகாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ வசூலாகும், பணம் வரும். நீண்ட நாள் கடன் இப்போது ஃபைசல் ஆகிடும். நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் கொடுத்துருவீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் வந்துடும். இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். மீன ராசிக்காரர்களுக்கு 3-8 கிரகம் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் நன்மை தான். ஆனால் 6 கிரகம் 6ஆம் இடத்திலே வலுவாக இருப்பது கொஞ்சம் சில நிலைமைகளில் சில மாறுதல்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி 5 கிரகம் சந்திரன் ராசியை கடக்கிறார். இன்றைக்கி ராசியை சந்திர பகவான் கடப்பதால் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம், பேசலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இன்றைக்கி இருக்கணும். உங்களை யாராவது புதுசாக ஒரு புதிய நபரை பார்க்குறீங்க, பேசுகிறீங்கன்னா எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இருக்கலாம் என்பதில் கவனமோடு பழக வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள், கவனமாக இருக்க வேண்டிய நாள், மத்தியம பலனுக்குரிய நாள் இன்று.